அன்பின் உள்ளங்களே, ஒரு காரியம் நாம பண்றப்போ அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் போது மாத்திரம் அல்ல, மாறாக அந்த காரியம் நாம நினைச்சபடி நமக்கு கைகூடாது இருக்கிற போது கூட அந்த காரியத்தின் மீது நாம பொறுப்பை ஏத்துத்தான் ஆகணும். ஏன்னா எந்த காரியத்தை நாம பண்றோமோ அந்த காரியத்தை நாம பண்றப்போவே நம்முடைய செயல்பாடு அங்க இருக்குது. உதாரணத்துக்கு நாம நல்லா படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லா படிக்கிறோம். அப்படி நல்லா படிச்சு நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டோம். நல்ல மார்க்ஸ், பெஸ்ட்டான மார்க்ஸ் எடுத்துட்டோம். உடனே நான் நல்லா படிச்சு எனக்கு நல்ல மார்க் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிற நாம, அதுவே நாம பண்ற ஏதாவது ஒரு காரியம் தப்பா போனதும், இது நாம் பண்ணதால இந்த தப்பு வரல. இத நான் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு போனேன். ஆனா இடையில அவன் வந்துட்டான், அவள் வந்துட்டா. இப்படி குறுக்கறுத்தபடியா தான் எனக்கு இந்த காரியம் தப்பா போச்சுது அப்படின்னு சொல்லி, பொறுப்ப நாம ஏத்துக்காம, அடுத்தவங்க மீது அத பழியா போடுறப்போ, அது ஆண்டவருக்கு இஷ்டமான காரியமாக அமையாது. தப்போ சரியோ, நம்ம பண்ற காரியத்துல பொறுப்பெடுப்போமாக இருந்தால், அது சமயங்கள்ல தப்பாக இருந்தாலும் கூட, அந்த தப்புக்கு நாம மனசு வருந்துவோம். ஏன்னா, ஒரு காரியம் நாம பண்ணி அது தப்பா போயிருச்சு. அந்த தப்ப நாம பொறுப்பேத்துப்போமாக இருந்தால், அத பார்க்கிற தெய்வம், என்னுடைய பிள்ளை தான் தப்பு பண்ணாலும் அந்த பொறுப்ப தான் ஏத்துக்கொள்றபடியால, இவன் பண்ண தப்ப நான் மன்னிப்பேன். இவள் பண்ண தப்ப நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிற வேளையில, அவர் நம்முடைய வாழ்க்கைய அடுத்த கட்ட ஆசீருக்குள்ளாக கொண்டு போவாரு. இன்னைக்கு நாம படிச்ச வாசகத்துல, ஆதாம் விட்ட தப்ப என்ன பண்ணா, தான் மறைத்து கொள்ளும்படியாக அதை ஏவாளிடம் சாடி விடுகிறான். ஏவாள் என்ன பண்றா, தான் அதை பொறுப்பேத்துக்காம பாம்பிடம் சாடி விடுகிறாள். இப்படி அவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் தாங்க பண்ண தப்ப பொறுப்பேத்துக்காதால என்ன நடந்தது, அவர்கள் வாழ்க்கை தீமைக்குள்ளாக தள்ளிவிடப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை ஆசீருக்குள்ளாக இருக்கணும் இல்லையா? ஆகவே வாழ்க்கையில நாம் ஆசீரோடு வாழணும் அப்படின்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய நன்மையின் காரியங்களுக்கு மாத்திரமல்ல, அடுத்தவர்கள் பாராட்டுகிற போது மாத்திரமல்ல, சமயங்கள்ல நாம தப்பு பண்ணா கூட அதற்கான பொறுப்பை நாம ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால், அப்படி பொறுப்பேற்கின்ற பொழுது நம்ம மனசால வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி நாம மன்னிப்பு கேட்கிற வேளையில ஆண்டவர் நம்ம மன்னிக்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு போவார். ஆமென்.